நான் இத்தனை நாளாக இந்த ஷோலையே ஆகச்சிறந்த வடிகட்டிய ஒரு கூமுட்டை, ஒரு முட்டாள், ஒரு மக்கு அப்படின்னா அது நம்ம மக்குருதி தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவனை விடவும் ஒரு மக்கான ஒருத்தன் இருப்பானா அப்படின்னு பார்த்தா அது கமருதனுடைய ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்கிறார். பேர் வந்து போத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. போதலையே தான் வந்துட்டாரா என்னன்னு தெரில. வாயை திறந்தாலே அப்பட்டமான பொய். ஒரு அம்மாவே தான் பொண்ணு பண்ண அத்தனை கேவலமான ஆபாசமான அருவருக்கத்தக்க விஷயங்களை வந்து மறைச்சி மாமா வேலை பார்க்கும் பொழுது ஒரு நண்பனா மாமா வேலை பார்க்குறதுல தப்பு இல்லையே. இப்போ பார்வதியினுடைய அம்மா மனசுக்குள்ள ஓடுற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இவளுக்கு எப்படியும் வெளியில் எந்த பையனும் கழுத்து நீட்ட மாட்டான், எந்த பையனும் வந்து கட்டிக்க மாட்டான், யாரும் கிடைக்க மாட்டான். இப்படி எவனா வந்தால் தான் உண்டு, வந்த வரைக்கும் லாபம். இவனை பிடிச்சி போட்டு இவளுக்கு ஒரு கால் கட்டு போட்டு விட்டோன்னா கழுதை என்னையாவது பண்ணிட்டு திரியட்டும், நிம்மதியாக நான் இருந்துடுறேன்பா எப்பா அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவங்க இருக்காங்களா? அதே நிலைமை தான் கமருதனுக்கும் இருக்கான். இவன் பார்த்தா எப்போ பார்த்தாலும் எந்தாவது ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கிறான்பா. இருக்க வந்து இவன் பேர் கேட்டு போகிறது பத்தாதுன்னு கூட இருக்கிற நம்ம பேர் சேர்த்து நாரடிக்கான். இவர் வந்து டேரக்டர் வேற போல இருக்கிற அந்த போத்தன்றவர். அதனால் வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு பார்வதியை கட்டி வச்சிடலாம் பேசாத அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாரா என்னன்னு தெரில. உருட்டலாம், கொக்கி போடலாம், காக்கா பிடிக்கலாம். இப்படியாங்க காக்கா பிடிக்கிறது? ஒன்று சொன்னார் பாருங்க, அதுதாங்க இருக்கிறதுல ஹைலைட்டு. 3 பேருக்கு தான் போட்டி. அது யாருன்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாப்புல. வினோத்தும் கமருதனும் யார் ஒன்று அது வந்து நாங்கள் 2 பேர், இன்னொருத்தர் யார் வீல ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாப்புல வினோத். அப்போ சிரிச்சுக்கிட்டு போகிறாப்புல. இல்லை எனக்கு புரியல, அந்த வீன்றது விஜய் பார்வதியா இல்லை விக்கல்ஸ் விக்ரமா? இப்போ சமீபத்தில் வந்து டிவிகே கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு டைலாக் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. தமிழ்நாட்டில் 2 கட்சிக்குள்ளே தான் போட்டி, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு அவர் பேசுகிறார். எக்ஸாக்டாக அதே டோனில் தான் 3 பேருக்கு தான் போட்டி. ஒன்று கமருதுனா, ஒன்று கானா வினோத்தா, இன்னொன்று வந்து பார்வதி இல்லைன்னா விக்கல்ஸ் விக்ரமா. வீணு மொட்டையாக சொல்கிறாப்புல அந்த வி யாருன்னு நம்ம தான் ஃபீல் பண்ணிக்கணும். இந்த தமிழ்நாடு தேர்தல் சமயத்துலலாம் ஒரு விஷயம் நடக்கும். இந்த கருத்து கணிப்புன்னு ஒன்று போடுவாங்க. எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கருத்து கணிப்புன்னு ஒன்று போடுவான். அதில் பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுகவை போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா புதுசாக வரக்கூடிய ஏதாவது ஒரு கட்சி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ டிவிகே இருக்குன்னா டிவிக்கு ஆட் ஆகும். இவங்க வேறு ஏதாச்சும் அமமுக, மதிமுக, தேமுதிக இந்த மாதிரி ஏதாவது ஒரு மக்கள் நீதி மையம் இப்படி ஏதாவது ஒரு கட்சி வந்து போட்டிடுதுன்னா அந்த பேர் வரும். ஒரே ஒரு கட்சி வந்துட்டும் மற்றவையில் தூக்கி போட்டுருவாங்க, நாம் தமிழர் கட்சி. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வந்து 3வது பெரிய கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி. ஓட் பேசிஸில் சொல்கிறேன். திமுக அதிமுக அப்புறம் என்டிகே தான் அந்த தேர்தல் ஆணையத்தினால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. ஆனால் நாம் தமிழர் அப்படிங்கிற பேரை போடவே மாட்டானுங்க, மற்றவையில் தூக்கி போட்டுருவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த வீட்டுக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 3 பேருக்குள்ளே போட்டி. அந்த 3 பேர் பார்வதி, கமருதீன், கானா வினோத்னு ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணுறாப்புல. திவ்யா அப்படின்னு ஒரு கண்டஸ்டன்ட் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா? திவ்யாவுடைய ஓட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? டாப் 2ல் யார்? கமருதீன்லாம் டாப் 3ல் கிடையவே கிடையாது. கமருதீன் இவர் சேர்க்குறாப்புல. ஈவன் பார்வதியே இப்போ வருவாங்களா இல்லையான்னு தெரில. ஏன்னா பார்வதி அம்மா வந்து பண்ண விஷயத்தினால மொத்த அடியும் மொத்த குடும்பமே வாங்கிக்கிட்டு இருக்கு. பார்வதி மட்டும் அடி வாங்கிட்டு இருந்தாங்க இத்தனை நாள். இப்போ பார்வதி அம்மா பண்ண அந்த செயல்னால மொத்த குடும்பமே அடி வாங்கிட்டு இருக்கு. வரக்கூடிய வாரங்களில் பார்வதிக்கு குறையும், அரோராவுக்கான மவுஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த ஆள் அப்படியே வந்து என்னமோ பெரிய வார்ம் ஃபயர் மாதிரி, எல்லாம் தெரிந்த முற்றும் திறந்த முனிவர் மாதிரி பேசிட்டு போகிறார். கமருதீனுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணாருங்க. என்ன அட்வைஸ் பண்ணாருன்னா, நீங்கள் தனியாக விளையாடு, நீ வந்து நிறைய தப்பான விஷயங்கள் நிறையா பண்ணுற, அது மாதிரிலாம் பண்ணாத, நீயும் தனியாக விளையாடு, பார்வதியும் தனியாக விளையாடட்டும், வெளியில் வந்து பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. தன்னுடைய நண்பனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அட்வைஸை கரெக்டாக கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் இவர் பண்ண விஷயங்கள் தான் ஒரு ஃபேக்கான நரேட்டிவை செட் பண்ணுறாரு. ஒன்று 3 பேருக்கு நடுவில் தான் போட்டின்னு சொல்லி தவறான தகவலை சொன்னது. திவ்யா அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட்டே மறைச்சிட்டாருங்க. பார்வதி, கமருதீன், கானா வினோத்துக்குள்ளே தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல.
இது முதல் தவறு. இன்னொரு தவறு, இந்த ட்ரையாங்கல் லவ். இந்த ட்ரையாங்கல் லவ்வில் பார்வதியும் கமருதனையும் நிற்க வச்சு இவர் என்ன பேசுகிறாரு, பெரிய இந்த ஏமாத்திரமாக இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவன் இருக்க தான் செய்வான், ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்திரவன் இருக்க தான் செய்வான். ஏமாத்துறவன் தப்புனா ஏமாறுறதும் தப்பு தான். நீங்கள் ஏமாந்துட்டீங்க, நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது. என்ன சொல்ல வர்றாருன்னா, அரோரா அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு இவங்களை யூஸ் பண்ணி ட்ரையாங்கலில் ஃபார்ம் பண்ணி இத்தனை நாட்களாக சர்வை ஆகிட்டு வந்துட்டாங்க. 50 நாளாக ஒன்றுமே பண்ணாத அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் வந்திருக்கா அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த ட்ரையாங்கல் லவ் தான். நீங்கள் தான் அதுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு ஒரு தப்பான ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாப்புல இந்த போத்தன் அப்படிங்கிற இந்த மண்டை சூடு பிடிச்ச நபர். இவர் வந்து எபிசோடு பார்த்தாரா, லைவ் பார்த்தாரா, இல்லை இவருக்கு டிஃப்ரெண்ட்டான பிக் பாஸ் காட்டுறாங்களா? ஏமாந்தது பார்வதியும் கமருதனுமா? யோ, உன் ஃப்ரெண்டு தான் ஏன் ப்ளே பாய் மாதிரி 2 பேரையும் யூஸ் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ணு விலைக்கு போனால் நீ விலைக்கு போயிடுவியா? நீ கண்டஸ்டன்ட் சொல்லிட்டல, நீ என்கிட்ட சொன்ன பர்சனலான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் போட்டு அடிக்கிறேன் பாருன்னு லிட்டரலாக அந்த பொண்ணை எமோஷ்னலாக மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி தான் இத்தனை நாட்களாக அரோரா இவனை விட்டு விலகி போனால் இவன் நம்மளை அசிங்கப்படுத்திடுவான் போல, அதனால் நம்ம பேசிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்து இத்தனை நாளாக அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கு. அவங்க அக்கா வந்து பேசினாங்க பாருங்கள், ஜெனியூனாக பேசினாங்க. அரோரா கிட்ட அவன் அந்த மாதிரி பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருங்க, ஆனால் அவன் கூட நீங்கள் ஃப்ரெண்டாக இருங்க, அவன் கூட நீங்கள் ஒன்றா இருக்கும்போது நீங்கள் அவனுக்கு நிறைய நல்ல அட்வைஸ்லாம் கொடுத்துருக்குறீங்க. அரோரா அப்போ கூட சொல்லுவாங்க, எனக்கும் ஆசையாக தான் இருந்துச்சு, ஆனால் அவன் அன்றைக்கி விட்ட வார்த்தையில் இருந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அந்த பொண்ணு அவங்க அக்கா கிட்ட சொல்லுது. அவங்க அக்கா எவ்வளோ ஜெனியூனாக பேசுகிறாங்க. இந்த ஆள் அப்படியே அரோரா ட்ரையாங்கல் ஃபார்ம் பண்ணாங்களா? யோ அறிவு கட்டவரே, முதல்ல கமருதனும் அரோராவும் தான் என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அரோராவுக்கும் துஷாருக்கும் நடுவில் ஒரு லவ் போச்சு. உன்னுடைய காஜி ஃப்ரெண்டுக்கு தான் அரோரா மேலே ஒரு கண்ணு. ஆனால் துஷாருக்கு எதிராக அவளை கரெக்ட் பண்ணணும், மயக்கணும், தான் பக்கம் கொண்டு வரணும்னு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணாப்புல. அரோராவும் ஃப்ரெண்ட்லியாக எல்லா விஷயங்களும் பண்ணாங்க. இங்கே ஏமாந்தது அரோரா, ஏமாத்துனது கமருதன். இந்த ட்ரையாங்கல் லவ்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த ட்ரையாங்கல் லவ் ஃபார்ம் பண்ணதே பார்வதி. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு இருக்கப்ப ஊடார புகுந்து கமருதனை மயக்குனது பார்வதி. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ட்ரையாங்கல் லவ், நீ அரோரா கிட்டையும் பேசுகிற, என்கிட்டையும் பேசுகிற அப்படின்னு ஒரு ட்ரையாங்கல் ஃபார்மேஷனை கொண்டு வந்தது இந்த பீடை. ஆனால் இந்த ஆள் அப்படியே தலைகீழாக சொல்கிறார். ஏமாந்தது கமருதனா, ஏமாத்துனது அரோராவா, அண்டு ஏமாந்தது இவங்க 2 பேரும் பார்வதியும் கமருதனும் ஏமாந்துட்டாங்க. இந்த ட்ரையாங்கல் லவ் ஃபார்ம் பண்ணது அரோராவா. அடி வாங்குறதுக்குனே வரீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது. நீங்கள் ஒரு டேரக்டர்னு சொல்கிறீங்க, ஒரு டேரக்டர்கிட்ட எந்த அளவுக்கு தெளிவு இருக்கணும். ஆனால் ஒரு ஷோவில் யாருக்கு நடுவில் போட்டினே உங்களுக்கு தெரியல, ஓட்டிங்கில் யார் டாப்பில் இருக்காங்கன்னே உங்களுக்கு தெரியலை, கமருதனுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியலை. அவன் வேறு பார்த்தீங்கன்னா கமருதன் நான் டைட்டில் வின் பண்ணிடுவேனா, நான் ஜெயிச்சிருவேனா, அவங்க அக்கா கிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருக்காப்புல. போத்தன் இப்படிலாம் இவன் ஃப்ரெண்டு உசுப்பேத்தி விட இவருக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. நான் ஜெயிச்சிருவேனா, டைட்டில் வின் பண்ணிடுவேனா, அதை மட்டுமாச்சும் சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாப்புல. ஒரு பக்கம் கமருதனுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த போத்தனுடைய அட்ராசிட்டி, அதான் அடி வாங்குறதுக்குனே வராங்க இந்த வீட்டுக்குள்ளே. அடுத்து நம்ம பார்வதியினுடைய தாயார், தி கிரேட் அன்னை. இப்படித்தான் ஒரு அம்மா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு அம்மாக்களுக்கு திகழ்கிறார் பார்வதியின் தாய். இப்படி ஒரு அம்மா ஒரு வீட்டுக்கு இருந்துட்டா போதுமே, அந்த குடும்பம் உருட்டுறா அப்படின்ற மாதிரி தான் இவங்களை எக்ஸாம்பிள். இத்தனைக்கும் தமிழ் ஆசிரியர் வேறு. ஆர்த்தடாக்ஸ்னு சொல்லி கடைசியில் பார்த்தா இது நார்த்தடாக்ஸ் குடும்பமாக இருக்குது, நாத்தம் பிடிச்ச குடும்பமாக இருக்குது. ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளே பல தவறுகளை செஞ்சுருக்கு, அந்த பொண்ணை திருத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தாயாயிட்டு நீங்கள் என்ன இவங்க சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? இந்த காதல், இந்த ஆசைகள் இதெல்லாம் வரத்தான் செய்யும். நம்ம அதை ஒன்றுமே பண்ண முடியாது. நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காத, நீ நல்லா விளையாடு. இவங்களுக்கு என்ன தெரியுமா, ஒரே ஒரு ஆசை பார்வதி அம்மாவுக்கு என்ன தெரியுமா, பொண்ணோட சேர்ந்து நல்லா சுற்றணும், அவங்க பார்க்காத விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஏன்னா ரிப்பீட்டடாக அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
உன்னோட புகழ்னால நான் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துட்டேன், உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டேன், நான் வந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்டேன், இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு நாள் முழுக்க அது பெருமை வேறு. இவங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு எவ்வளோ பெருமை. ஏம்மா ஆதிரை அப்படிங்கிற ஒரு பொண்ணு போட்ட பிச்சைம்மா அது. அந்த பொண்ணு போட்ட பிச்சை, அந்த பிச்சையில் நீங்கள் வந்துட்டு என்னமோ உங்கள் பொண்ணு ஜெயிச்சு உங்கள் பொண்ணுக்கு கிடைச்ச வாய்ப்பில் நீங்கள் வந்த மாதிரி அவ்வளோ பெருமைப்பட்டுக்கிறீங்களா? புரியல எனக்கு. என்னடா இது மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீங்கள் கடைசியில் பார்த்தா மானங்கட்ட பரம்பரையாக இருக்குது. அப்படித்தான் பேச தோணுது நமக்கு. நம்மளும் எந்த அளவுக்கு நாகரிகமாக இங்கிதமாக பேசணுமோ முயற்சி பண்ணுறோம். ஆனால் இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா தயவுசெய்து கமருதனுடைய அக்கா மட்டும் பேசியிருக்கலாம். அவங்க ரொம்ப ஜெனியூனாக திவ்யா கிட்ட சண்டை போடாத, அது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, அரோரா கிட்ட சண்டை போடாத, பார்வதி கூட சேர்ந்து பண்ணாத அப்படின்னு. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? நான் அது இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன், இந்த வீடியோவில் பேச விரும்பலை நான். அதான் துப்புக்கட்ட குடும்பம் அப்படின்னு அடுத்து ஒரு வீடியோ வரும், அதில் பேசுகிறேன். அவ்வளவு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஃப்ரெண்டாக இந்த ஆள் வந்து போத்தன் வந்து ஒரு நல்ல நண்பனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? என் நண்பனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து வாழ்க்கையில் அமைஞ்சிட்டா அவனுடைய வாழ்க்கையே க்ளோஸ், அதனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணு அவனுக்கு கிடைக்கக்கூடாது, அவன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம், கமருதின் வாழ்க்கை மேலே அக்கறை உள்ள ஒரு நண்பனாக இருந்திருந்தா வந்து நீங்கள் பார்வதியோடு சேராத, பார்வதியோடு பேசாத, அவள் பயங்கரமான ஒரு விஷக்கிருமி, அவளை விட்டு விலகி இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க மாறா? அரோராவை ஒரு கெட்ட பொண்ணு, அரோரா வந்து ஒரு டேஞ்சர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார். அரோரா வந்து பயங்கரமான டேஞ்சர், அரோரா கிட்டலாம் சேராத, உங்களுக்குள்ள ஒரு இது இருக்கா வெளியில் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இவர் வந்து சினிமா துறையில் இருக்கிறவர் தானே. ஸோ அந்த எப்படி சொல்ல குடுக்கல் வாங்கல்லாம் இவங்களுக்கு நிறைய இருக்கும். அதனால் இவங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. நிஜமாகவே மனசாட்சி தொட்டு நண்பன் மீது அக்கறை உள்ள ஒரு எந்த நண்பனும் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை தன்னுடைய நண்பனுக்கு சிபாரிசு பண்ண மாட்டான். சரியா? அந்த பொண்ணு லிட்ரலாக கமருதனை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. இது போத்தனுக்கு தெரியாதா? பார்வதி கமருதனை யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரியாதா? அரோரா கமருதனை யூஸ் பண்ணி கேம் விளையாடுறாளா இல்லை பார்வதி கமருதனை யூஸ் பண்ணி கேம் விளையாடுறாளா? அரோரா முதல் 50 நாட்கள் எதுவுமே பண்ணலை, இது எல்லாருக்கும் தெரியும். ரியா அவன் கூட இருந்த ஃப்ரெண்டே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி திட்டினதுக்கப்புறம் என்னைக்கு அரோரா வந்து கமருதனை விட்டு விலகி வந்தாலோ அதுக்கப்புறமா தான் அவன் ட்ரெண்ட் ஆனான். அவளோட என்டர்டெயின்மெண்ட், பாட்டு, எடுத்து வைக்கிற பாயிண்ட்டு, அந்த பேச்சில் இருக்கிற கிளாரிட்டி, இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டு, யாரையும் எந்த இடத்துலையும் மரியாதை குறைவாக பேசாத பேச்சு, இது எல்லாமே தான் அரோரா வந்து அடுத்த 50 நாட்கள் இந்த வீட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துது. உங்கள் நண்பனால் கிடையாது, உங்கள் நண்பனால் அவங்க வர கிடையாது. மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பேசிட்டு வரணும். பார்வதிலாம் ஒரு ஆள் எப்படிப்பா அப்பெல்லாம் பேசுகிறீங்க? யாருக்கு மதிப்பு கொடுக்கணும், யாருக்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது, இதுவே உங்களுக்கு தெரியல. நீங்கள் நாளைக்கு என்னங்க சொசைட்டிக்கு நல்ல படங்கள், நல்ல கருத்துள்ள படங்கள் என்னங்க பண்ணுவீங்க? நீங்கள் வேணால் வெட்டு படம் எடுக்கலாம், இவங்க 2 பேரை வச்சு நீங்கள் வேணால் அதை பண்ணலாம், நல்லா ஓடும். கமருதனை ஹீரோவாக போடுங்க, பார்வதி ஹீரோயினாக போடுங்க. அது இந்த 2 in 1 கான்செப்ட்லாம் போடுங்க. பார்வதிக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், உங்கள் ஆளுக்கும் பிடிக்கும். ஒரு ஹீரோ 2 ஹீரோயின் போடுங்க, கமருதனுக்கு படம் பிச்சுக்கும். 15 படங்களை வந்து இவர் வந்து வேணான்னு சொல்லியிருக்கிறாராமா கமருதன். 15 கதைகள் வந்து, அதாவது இந்த மகாநதி சீரியல் நடிக்கும் போது 15 படங்கள் இவருக்கு ஆஃபர் வந்துச்சாமா. இவரு தான் அந்த 15 படங்களையும் வேணான்னு சொன்னாராமா. யாரு? போத்தன். நான் தான் அந்த படங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணேன், கதை நல்லா இல்லை. உன் நண்பனுடைய வாழ்க்கையை நீயே கூட இருந்து குளிபறிச்சிருக்க. ஏயா 15 படத்தில் ஒரு படத்தில் ஒரு கதை கூடமையா அவனுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்காது. சரி, ஏதோ ஒரு படம் முதல்ல ஒரு துவக்கத்துக்கு பண்ணு, இதைதான் ஏன் ஒரு நண்பன் பண்ணணும்? கமருதன் ஃபீல்டுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. 2 வருஷத்தில் சீரியலுக்கு வந்துட்டாப்புல 15 படம். இது அஸ்வின் சொன்ன கதை மாதிரி இருக்குது. 40 கதை கேட்டு நான் தூங்கிட்டேன் அப்படின்னா இருப்பார். அந்த மாதிரி கூட இருந்து உன் நண்பனை வளர விடாமல் அமுக்கிட்டு கடைசியில் பிக் பாஸ்க்குள்ளே அமுச்சு விட்டு என்னமோ பெரிய இவன் மாதிரி வந்து 3 பேருக்குள்ளே தான் போட்டி, ட்ரையாங்கல் வந்து நீங்கள் தான் ஏமாந்துட்டீங்க, உங்கள் தப்பு தான், நீங்கள் தான் வளர்த்துட்டீங்க, இஷ்டத்துக்குன்னு ஒரு வாயில் வந்ததை அச்சு விட்டு போயிடுறது.
இன்னைக்கு பலத்த அடி வாங்கிட்டு இருக்காப்புல, சோஷியல் மீடியாவில் பலத்த அடி வாங்கிட்டு இருக்காப்புல. பேச்சை கொஞ்சம் குறைக்கணும், ரொம்ப தெனாவட்டெல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.